சூட்டை கிளப்பிடுதுங்க. நிறைய பேருக்கு சூட்டை கிளப்பிவிட்ரும். அது குழந்தைங்க, வயதான பெண்கள், வயதான ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர், சுகர் இருக்கவங்க, வேறு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக வாலிபர்களுக்கு கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, சூட்டை கிளப்பிவிட்டு விந்து படுக்கையில் போகிறது, சிறுநீரில் போகிறது, மலத்தில் போகிறது. இதுக்கு என்ன செய்யலாம்னுட்டு நிறைய பேர் பல இடங்களில் மருந்து எடுத்து ஃபெயிலியர் ஆகிறாப்புல. இதுவே ஒரு மனக்குழப்பமாயிருது. யார்கிட்ட எங்கே போனால் பித்தம் தெளியும், அந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. என்ன அப்படி யார்கிட்ட எங்கே போனால் பித்தம் தெளியும்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் பார்த்து சித்த மருத்துவத்தில் இந்த போலி டாக்டர் நிறைய இடங்களில் பார்த்து வெளியூர் முகாம் வரக்கூடியது போலி டாக்டர் தான். அவனெல்லாம் பார்ட்டிகளை படித்தோன்னே கிடையாது, டுபாக்கூர் பார்ட்டி. அங்கே போய் ஏதாவது அறவரை வைத்தியம் பண்ணிடுறது. என்னதுக்கு வைத்தியம் பண்ணுறோம், வழி தெரியாமல் வடிவெட்டுங்க நாடி பிடிச்சி பார்த்து சீட்டிங் ஃப்ராடு பண்ணுறது. இந்த மாதிரி சமூக வலைத்தள தொலைக்காட்சியில் நிறைய இருக்குது ஃப்ராடுகளை பற்றி. ஆன்லைன் செக்ஸ் மருந்துகளை சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஆன்லைனில் செக்ஸ் மருந்து சாப்பிட்டு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஆன்லைன் செக்ஸ் மருந்து சாப்பிட்டு தலையில் மூளையில் கட்டி வந்திருக்கு, பக்கவாதம் வந்திருக்கு. அதனால் இது கவனமாக இருந்து சித்த மருத்துவத்தில் ஆன்மி சித்தா பொறுத்தவரை சென்னையில் கோடம்பாக்கம் மட்டும்தான். வெளியூர் முகாம், கிளைகள், பிரான்ச் எதுவும் கிடையாது. உச்சி முதல் பாதம் வரை அனைத்து நோய்களும் பார்ப்போம். தலைவலி வர காரணம் என்ன, முதுகுவலி வர காரணம் என்ன, ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லாமல் இருந்தால் கூட தீர்வு இருக்குது. அதனால் உயிரணுக்கள் இல்லைன்னா ஐயோ அவ்வளோதானோ அப்படின்னு பயப்படக்கூடாது. ஆண்மை இல்லையா, மருந்து இருக்குது. தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து பின்னுள்ள கிடையாது. மாதவிடாய் வரல, பிசிஓடி, ஃபைப்ராய்டு கட்டி, கர்ப்பப்பை கட்டி, எண்டோமெட்ரி சிஸ்ட்டு, அடுத்தால ஹார்மோன் பாதிப்பு, எல்லாத்துக்கும் தீர்வு ஆன்டி சித்தால உண்டு. அது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஐயோ அவ்வளோதானா என்று நீங்கள் சங்கடப்பட்டு ஏதாவது பிரச்சனை பாதிப்பாகி இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி தவறான மருந்து சிகிச்சைனால ஒரு நோய்க்கு மருந்து எடுத்து வேறு நோய் புரட்டு வந்துடும். ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டு வேறு நோய், கருமுட்டை வெடிக்கல, கருக்குழாயில் அடைப்பு இருக்குன்னா சித்த மருந்து நான் மருந்து கொடுப்பதே கிடையாது பெண்களுக்கு. இதுலேயும் சரி பண்ணலாம். ஹார்ட் ப்ராப்ளம் ஏன் பயப்படுறீங்க, கிட்னியை நாங்கள் அப்படியே சரி பண்ணுறோங்க. சாட்சிகள் எல்லாம் செட்டப் பண்ணி தொலைக்காட்சியில் காட்டுறான். பெரிய பெரிய தொலைக்காட்சி விளம்பரம் பண்ணுறது. அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. போலி சாட்சிகளை குழந்தை உண்டான மாதிரி, கிட்னி சரியான மாதிரி, கிட்னி நோய் சரியான மாதிரி, பக்கவாதம் சரியான மாதிரி, அவளும் பொய் சாட்சி தான் தொலைக்காட்சியில். அவ்வளோ ஃப்ராடு. இதை நம்பி ஏமாந்தீங்கன்னா கண்ணு போயிடும், காது கேட்காம போயிடும், தலையில் கட்டி வந்துடும், பக்கவாதம் வந்துடும், கை கால் விளங்காமல் போயிடும், கடைசியில் கொஞ்ச நாள்லேயே செத்து போயிடுவாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். ஆன்மீக சித்தா கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா வாழ் வளமாகும், குழந்தை செல்வம் வரும். அதனால் தவறான மருந்துகள் எடுத்தால் கூட பின்விளைவுகளாக கிட்னி ஃபெயிலியர் வாய்ப்பு உண்டு. அதனால் கவனமாக இருந்து சித்த மருத்துவத்தில் சென்னையில் கோடம்பாக்கத்தில் முறையான சிகிச்சை, தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து, என்ன நோய், என்ன காரணம், எதனால் வந்துச்சு, இந்த நோய்க்கான தீர்வு என்ன, நோய்க்கான விடுதலை என்ன, செய்த தவறுகளாக இருக்கிற பாதிப்புகளுக்கு தீர்வு ஆன்மீகத்தால் உண்டு. உயிரணுக்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, விரைப்புத்தன்மை இல்லாமல் இருந்தால், நீண்ட உடல் பண்ண போனாலும், படுக்கையில் சிறு விந்து போனாலும், பெண்களுக்கு மாதவிடாய் போகாமல் இருந்தாலும், ஒழுங்காக வரல, நீர் கட்டியிருக்காட்டர், ஹார்மோன் பாதிப்பு இருக்குது, முகங்களெல்லாம் முடி முளைக்குது, மார்பங்களை முடி முளைக்குது, கால்கள் முடி முளைக்குது, எல்லாத்துக்கும் தீர்வு ஆன்மீகத்தால் உண்டு கூறி நிகழ்ச்சி பார்த்து அனைத்து உள்ள விடைபெறுகிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். 9841059194 98 410 59 194 98 410 69 194. டாக்டர் ஜே ஜான்ஸ் பிஎஸ்எம்எஸ், கோடம்பாக்கம் ரயில்வேஸ் அருகில் 14/15 அக்பராபாத் 2வது ராகவேந்திரா கல்யாண மண்டபம் பின்புறம். காலை 8:30 2, சாயந்தரம் 5 8:30, ஞாயிற்றுக்கிழமை 10 to 2. நன்றி, வணக்கம்.